அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்டா செந்தில்வேல் அவர்கள், அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும் வீச்சாகத்தான் இருக்கும். அவருடைய தம்ப்நெயில் ஒவ்வொன்றும் மாசாகத்தான் இருக்கும். அடிச்சார் ஸ்டாலின், மிரண்டார் மோடி, அதிர்ந்தது டெல்லி அப்படின்னு அப்படியே அப்படியே பார்த்த உடனேயே உடம்பில் முறுக்கேறி நாடு நரம்பெல்லாம் சிலுக்கும் அளவுக்கு பயங்கரமா பேசுவாரு. அவருடைய அந்த பேச்சு வீச்சாகத்தான் இருக்கும். அதனாலதான் அவர் பொரட்டா வீச்சு, திமுகவின் அண்டா அப்படிலாம் சொல்லி நல்ல பேர் வாங்கியிருக்காரு. பத்திரிகையாளரா இருந்து, நெறியாளரா இருந்து இன்னைக்கு திமுகவின் அண்டாவை வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் உள்ள போய் 471 நாட்கள் சிறையில் இருந்து விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தப்ப செந்தில் பாலாஜி அவர்களை சந்திச்சு நம்ம செந்தில்வேல் முத்தமிடும் அளவுக்கு நெருக்கமாக நின்று ரொமான்ஸ் செய்யக்கூடிய மாதிரி பேசிட்டு வராரு. அதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி வெளியில் வந்தவுடன் கரூர் மாவட்டங்களில் பல இடங்களில் பட்டாசுகள் வெடித்து இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்களெல்லாம் செந்தில் பாலாஜியால் பலனடைந்தவர்கள். அதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி என்ன பெரிய உத்தமரா? இல்லை. அவர் பெரிய பெரிய லாரிங்கல்ல சரக்கை ஏற்றிட்டு போய் எல்லா டாஸ்மார்க்கும் சப்ளை பண்ணி அந்த சரக்கின் மூலமாக ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கி அந்த 10 ரூபாய் மூலமாக தனக்கு கீழே இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் தோழர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து தன் ஒரு பெரிய கூட்டத்தை வளைத்து வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. மக்கள் பணத்தை திருடி பேருந்தில் கண்டக்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த டிக்கெட் மிஷினுக்கு ஊழல் பண்ணி, அதுல ஊழல் பண்ணி, எல்லாத்திலையும் ஊழல் பண்ணவர் நம்ம மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள். மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். மீண்டும் தூக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு வருடமாக ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையிலேயே இருந்தார் என்பது திராவிட மாடலின் சாதனை. நம்ம அண்டா செந்தில்வேல் இருக்காரு, அவர் இதெல்லாம் பேச மாட்டாரு. இந்த மந்திர புன்னகை அப்படின்னு ஒரு படம், அதுல கருப்பழனியப்பன் நடிச்சிருப்பாரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு மனசுல தோன்றதெல்லாம் பேசிட்டே இருப்பாரு. இப்படிதான் சைக்காலஜி டாக்டர் அவருக்கு ஊசி போடும்போது, என்ன டாக்டர் ஹேலோபிரிடல் இன்ஜெக்ஷனா அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்டு அந்த டாக்டர் கிட்ட பல விஷயங்களை பேசிட்டே இருப்பாரு. மனசுல தோன்றதெல்லாம் வெளிப்படையா அவர் பட்டு பேசிட்டே இருப்பாரு. மனசுல தோன்றதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. மனசுல தோணாததெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா அவனை கற்பனையா பேசினா அவனை ஒரு இயக்குனர்னு சொல்லலாம், ஒரு பேச்சாளர்னு சொல்லலாம். அதையே ஒரு படமா எடுத்துட்டா இயக்குனர் ஆவாரு. ஆனா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கற்பனையா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதன் மூலமாக மக்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான வேலையை பாக்குறாரு. இமயமலை உருகிக்கிட்டே இருக்குங்கிறாங்களே, இமயமலை மொத்தமா உருகி தண்ணியா ஊத்துனா முதல்ல சீனா அழியுமா இல்ல இந்தியா அழியுமா? சொல்லுங்க டாக்டர், தெரியலையேப்பா. ஒரு நல்ல குடிகாரனுக்கு என்ன தெரியுமா அழகு? சரக்கு சைடிஸே இல்லாம எவன் ஒருத்தன் அடிக்கிறானோ அவன் தான் டாக்டர் ஒரு நல்ல குடிகாரன். கவலையே படாதப்பா அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல குடிச்சுக்கிட்டே இருக்கணும். குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமாப்பா? குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது டாக்டர். ஆனா அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுல தோன்றதெல்லாம் மந்திர புன்னகைங்கிற படத்துல அந்த கருப்பழனியப்பன் நல்லா அவர் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல இந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 7:30 மணிக்கு சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் போடுவாங்க. அதுதான் செய்தி, அதுதான் உலகம். இந்த மக்களுக்கு இயற்கையாகவே மழை எப்ப வரும், பருவமழை எப்ப வரும், புயல் மழை எப்ப வருங்கிறத ஒரு கணிக்கக்கூடிய வல்லமை மிக்க மக்களாக தான் தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க. ஆனா அப்ப அப்படி இப்பெல்லாம் மாறி போச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சன் நியூஸ்ல ரமணன் என்ன சொல்றாரோ அதுதான் செய்தி. ரமணன் சொன்னா மழை வரும், ரமணன் சொன்னா மழை வரும். அப்படிதான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சோசியல் மீடியா இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் விழிப்போடு இருக்காங்க, துடிப்போடு இருக்காங்க. உண்மைத்தன்மையை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க, மக்கள் மத்தியில் போய் சேர்த்துடுறாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அண்டா செந்தில்வேல் மாதிரியான ஆட்கள் எல்லாம் உருட்டி கொண்டு திரிவது எப்படி இருக்குன்னு பாருங்க. தம்ப்நெயில் வைப்பாரு பாருங்க, அதான் அந்த ரொம்ப ஹைலைட்டா. அதுதான் பல தம்ப்நெயில பார்க்கலாம். பேரே வாங்கிட்டாருங்க. இன்னைக்கு ஒரு அப்படியே ஒரு வாசகம் மாதிரி, ஒரு டைலாக் மாதிரி தம்ப்நெயில் வச்சா என்ன செந்தில்வேல் மாதிரி வச்சிருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு செந்தில்வேல் வளர்ந்துருக்காருன்னா எப்படிலாம் இப்படி அடிச்சிருப்பாரு, சிங்சாங் அடிச்சிருப்பாரு, எப்படிலாம் முட்டு கொடுத்திருப்பாருங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கழகத்தில் காலங்காலமாக இருக்கக்கூடிய கொத்தடிமைகளை விட பஞ்சமுளைக்கு இடையில் சேர்ந்த கொத்தடிமைகள் தான் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறாங்க. நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி கடந்த 50 வருஷ அரசியல்ல மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் தலைவர்கள் அப்படின்னா
யாருமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் மக்களுக்காக போராடி என் மீனவனை தொட்டால் உன் மாணவனை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி இலங்கை அரசுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து குண்டர் சட்டத்தில் கைதாகி உள்ளே சென்று வந்திருக்கிறார். நம் மீனவ மக்களை காப்பாற்றுவதற்காக பேசி சிறைக்கு சென்று குண்டர் சட்டம் வாங்கியதில் சாட்டை துரைமுருகனின் பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. இப்ப சமீபத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி மக்களுக்காக பேசி சிறைக்கு சென்றது யாருன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய யூடியூபர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். இதுதான் இவங்க தான் மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணி போராட்டத்துல கலந்துக்கிட்டு இல்ல யூடியூப்ல பேசி சிறைக்கு சென்றதுன்னா அது இவங்க மட்டும்தான். மற்றபடி கடந்த 50 வருஷ அரசியலை எடுத்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குல மட்டும்தான் இந்த திராவிட கட்சியின் தலைவர்கள் எல்லாம் உள்ள போயிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் எல்லாரும் ஊழல் வழக்குல தான். இந்த செந்தில் பாலாஜி உட்பட எல்லாரும் ஊழல் வழக்குல தான் உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு வரும்போது தங்க தாரகை வருக அப்படின்னு பூவள்ளி வீசுவாங்க. அதே மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் 45 நாள் சிறையில் இருந்த போது பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அதுதான் நம்ம கலைஞர் பாரு. நாகூர் அனிபாவின் அற்புதமான பாடல் வரிகள். பாளையங்கோட்டை சிறையில் 45 நாள் இருந்துட்டு அவர் இருந்தப்பயாவது கழிவறை இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது சிறையில. நம்ம ஐயா காமராஜர், கக்கன், நல்ல கண்ணு, முத்துராமலிங்க தேவர்லாம் சிறையில் இருக்கும்போது ஒரு வசதியும் கிடையாது, கழிவறையே கிடையாது, சட்டியில தான் போகணும். அவங்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு கூட இல்லை. ஆனா இவங்க 45 நாள் இருந்துட்டு பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவுன்னு பாட்டு போட்டாங்க. வெளியில வரும்போது அப்படியே பூவள்ளி வீசுவாங்க, வெடிப்பாங்க, அப்படியே கொண்டாடுவாங்க, அப்படியே இனிப்புகள் வழங்குவாங்க, லட்டு எடுத்து வழங்குவாங்க, அப்படியே எல்லா கட்சிக்காரங்களும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் கொண்டு உள்ள அசிங்கயா வெளிப்படையாக தெரியுது. ஒரு பாட்டிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கியிருக்காங்க, இப்பயும் வாங்குறாங்க, காலங்காலமா வாங்கதான் போறாங்க. திமுக இருக்கிற வரைக்கும் இந்த மதுக்கடைகளே முதல்ல மூடணும், பணங்கள்ல தென்னங்கள்ல முதல்ல திறந்து விடுங்க, அது குடிச்சு நல்ல உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதிலே யாருக்கும் உழுவாது, உள்ள போறதும் இல்லை. அதெல்லாம் திறந்து விட்டா வியாபாரம் படுத்துறோம். கேரளாவுக்கு ரீசெண்டா போயிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா கல்லு தென்னந்தப்புல வித்துக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்கும் இருக்கு. டாஸ்மாக்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்கு, இங்க பார்த்தா இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்கு. பாதிக்கு பாதி அடி வாங்கும் வியாபாரம். டாஸ்மாக் நான் கல்லுதான் குடிக்க போனேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், கல்லுதான் குடிக்க போனேன். போய் குடிச்சேன், நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வயிற்றை மட்டும் கலக்கி விட்டுது. முதல் முறை என்பதா அப்படி ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. கல்லு குடிப்போங்க, கல்லு குடிப்போம், என்ன தப்பு? உணவில் ஒரு பகுதி அது, உணவின் ஒரு பகுதி அது. அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். கல்லு குடிக்கிறதுங்கிறது உடல் சூட்டை தணிக்கும், ஓய்வு எடுக்கலாம், நல்லா தூக்கம் வருது. உண்மையா கல்லு குடிக்கிறது தப்பே கிடையாது. கல்லும் மதுதான் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. ஒரு குவார்ட்டர் 180 ml குவார்ட்டர் அந்த குடிச்சோம்னா நம்ம மண்டையில் சுரக்கக்கூடிய டோப்பமைனுக்கும் 1 லிட்டர் கல்லு குடிச்சோம்னா நமக்கு சுரக்கக்கூடிய டோப்பமைனுக்கும் அளவு ரொம்ப வித்தியாசப்படும். ஒரு குவார்ட்டர் குடிச்சா ரொம்ப போதை வரும், அடுத்த நாள் தலைவலிலாம் வரும். கல்லு குடிச்சா அதெல்லாம் ஒன்றும் வராது, கை கால் நடுக்கலாம் எதுவுமே இருக்காது. அதுவும் டோப்பமைன் சுரக்கும், குறைவான அளவுல சுரக்கும். அதனால பெரிய அளவுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. இதுதான் உண்மை. அதை மட்டும் இல்ல, 1 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. என்னெல்லாம் 1/2 லிட்டரே குடிக்க முடியல. 1 லிட்டர் வாங்கிட்டு அப்புறம் 1/2 லிட்டர் பக்கத்துல கொடுத்துட்டு வந்துட்டேன். 1/2 லிட்டர் தான் குடிக்க முடியும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி குடிக்கிறப்ப 1/2 லிட்டர் தான். காலையில் இறக்கப்பட்ட சுத்தமான கல்லு, நல்ல இனிப்பா இருக்கு, புளிப்பெல்லாம் இருக்கல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதையே நம்மளால 1/2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியல அப்படின்னா பாத்துக்கோங்க. அதை திறந்துட்டோம்னா மக்கள் எல்லாரும் விழிப்படைஞ்சு விடுவார்கள். அவங்க கல்லு குடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வெறும் கம்மி தான், 100 ரூபா தான் 1 லிட்டரு. 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் கல்லை வாங்கி குடிச்சிட்டு ஒருத்தர் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அதனால அவனுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. கல்லை குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி புள்ளை இழுத்து போட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போதை ஏறாது, அதிகமான அளவுக்கு குடிக்கவும் முடியாது. இதை துறக்காம இந்த மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் எங்க அண்ணன் அண்டா செந்தில்வேல் வாயை திறப்பாரா? திறக்க மாட்டாரு. ஏன்? இதுதான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.